ஐபிஓவுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஐபிஓனா என்னன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க, இல்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனிய எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்ல ஃபேக்டரிய இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் நெறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, மக்கள் கிட்ட வந்து ஃபண்ட ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐபிஓன்றது பிரைமரி மார்க்கெட் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்ப பிரைமரி மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருக்குன்னா, செகண்டரி மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த செகண்டரி மார்க்கெட்டுக்கு பேரு தான் ஸ்டாக் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த கம்பெனி வந்து என்எஸ்இ இல்ல பிஎஸ்சில வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இ அ இதுல இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓன்றது மக்கள் வந்து ஒரு பெர்சன் வந்து கம்பெனிக்கு டைரக்ட்டா பணம் குடுக்குறதுக்கு பேரு வந்து ஐபிஓ. ஆனா, ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டருக்கு பை பண்றதோ, இல்ல செல் பண்றதோ அது வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் வந்து டைரக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்டின்னா, அது டைரக்ட்டா வந்து கம்பெனிக்கு போறது கிடையாது. வேற யாராச்சும் ஒரு செல்லர் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் பை பண்ணுவோம். இல்ல நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற சில ஷேர்ஸ வந்து யாராச்சும் செல்லருக்கு நம்ம செல் பண்ணுவோம். இது ஃபண்டமெண்டல் சீரிஸோட எபிசோட் நம்பர் 2. நாளைக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன? அந்த நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குனா நமக்கு என்ன ஓனர்ஷிப் கிடைக்கும்ன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம்.